ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, HCL டெக்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் எந்த லொக்கேஷனில் வேணாலும் அவங்க உங்களை அலோகேட் பண்ணலாம். ஸோ எந்த பேட்ச் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 2024 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2024 தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி 2024 பேட்ச் மட்டும்தான் எலிஜிபிள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிஇ பிடெக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஇ பிடெக் வந்து சிஎஸ் ஐடி EEE இசியில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் 10th 12th டிப்ளமோ கிராஜுவேஷன் எது பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 10th 12th டிப்ளமோ கிராஜுவேஷன் எல்லாத்துலேயுமே நீங்கள் மினிமம் 70% எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நான் இந்த வீடியோவோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் பாஸ்வேர்டு என்னென்னு உங்களுக்கு தெரியும். அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணி அன்லாக் லிங்க்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் காண்டாக்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் பெர்மனன்ட் சிட்டி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் பெர்மனன்ட் ஸ்டேட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல HCLோட அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லிங்க்கில் இருக்கிறத நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு உங்கள் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஓடிபி, மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணோடனே ஓடிபி வரும். நெக்ஸ்ட் உங்கள் ஸ்டேட்டு, சிட்டி, கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின்ல போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ட்ரு பண்ணி இமெயில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HCLோட அப்ளிகேஷன் நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ HCLோட அப்ளிகேஷன் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணாலே அந்த நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் 10% இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் 12th ஆர் டிப்ளமோ எது பண்ணியிருந்தாலுமே அந்த பர்சன்டேஜ் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. யூஜியா பிஜியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஜியா இருந்தால் யூஜி கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜியா இருந்தால் பிஜி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யூஜின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை என்ன காலேஜ்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன காலேஜோ அது இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் யூஜியில் பிஇ பிடெக்கா இல்லை அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஇ பிடெக் தான் இருப்பீங்க. ஸோ பிஇ பிடெக்னு என்ட்ரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிஇ பிடெக்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதை சிஎஸ்சியா, ஐடியா, ஈசியா, EEEலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூஜி பர்சன்டேஜ், யூஜி பாஸ்ட் அவுட் இயர் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நான் மிடில் ஆஃப் த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரியும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கொடுத்துக்கோங்க. அன்லாக் லிங்க்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.